சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் தேவையான கோரிக்கை. எனக்கு 280 கிலோமீட்டர்லேருந்து தான் நான் இங்கே வரேன் சட்டமன்றத்திற்கு. பஸ்லையோ ட்ரெயின்லையோ மற்ற வர்றதுக்கு அலவன்ஸ் கொடுக்குறீங்க போறீங்க, அது வர. ஆனால் வண்டி வாகனங்கள் வர்றதுக்கு எனக்கு சொந்தமாக வண்டி கிடையாது, வாடகை வண்டியில் தான் வரேன். 40 கிலோமீட்டர் என்னுடைய சுற்றளவு. அதில் போய் மக்களை சந்திச்சு மக்களுக்கு பணி செய்யணுன்ற அளவுக்கு வாகன வசதி இல்லை. ஒன்று. ரெண்டாவது, ஒரு செயலாளரை கையில் வச்சுட்டு அவங்களுக்கு ஊதியம் கொடுத்து செய்கிற அளவுக்கு வசதி இல்லை. இப்படிதான் இன்னைக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் முக்கால்வாசி பேர் இருக்காங்க. அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. அதில் அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு உதவி செய்கின்ற வகையில் நீங்க அவங்களுக்கு வாகன வசதி மற்றதை செஞ்சு கொடுக்கணும். காலணி அணியாத எம்எல்ஏ கூட இருக்காங்க இங்க. காலணி அணிய முடியாத அளவுக்கு வசதி எம்எல்ஏ இங்க இருக்காங்க. அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல லஞ்ச லாவண்யம் இல்லாத அரசு அமையணும்னா நம்மளுடைய உறுப்பினர்களை நலமுடன் வைத்துக் கொள்ள வேண்டியது தங்களுடைய உண்மையான அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சட்டமன்ற உறுப்பினருக்கு நேர்மையும் உண்மையுமாக நடக்கிற போது சிரமங்கள்லாம் ஏற்படலாம் என்று கருதி சொல்லியிருக்கிறார் என்று நான் கருதுகின்றேன். இதை மாண்புமிகு உறுப்பினரிடம் உறுப்பினர்கள் மற்றும் தமிழக சட்டமன்ற பேரவை மேலவை முன்னாள் உறுப்பினர்கள் நற்பணி சங்கம் அவர்களும் சில கோரிக்கைகள் எல்லாம் வைத்திருக்கின்றார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த அவையில் இருக்கின்ற காரணத்தினால் நேரடியாக அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்வது என் கடமை என்று நான் கருதுகின்றேன். ஏனென்றால் நமக்கெல்லாம் தெரியும், கிள்ளி கொடுக்கிற கரங்கள் அல்ல அவருடைய கரங்கள், அள்ளி கொடுக்கிற கரங்கள். அந்த வகையில் அவையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினருக்காகவும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நற்பணி சங்கம் கொடுத்திருக்கின்ற கோரிக்கையும் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகின்றேன். மாண்புமிகு வேளாண் துறை மற்றும்